அத்தியாயம் 7. சிங்காரம் ஸ்வீட் ஸ்டாலில் சப் இன்ஸ்பெக்டர் ஜான்சனுக்காக பரத், குணால் மற்றும் சமீர் காத்திருந்தனர். அதிக நேரம் காத்திருக்க விடாமல் ஜான்சனும் வந்தான். கிட்டத்தட்ட ஒரே பாணியில்தான் கொலை நடந்திருந்தது. சற்று எரிச்சலான குணால், பிளட்டி ஸ்வீட், பேரில் இருக்குது சூச்சமும்னு எழுதி ஒட்டி வச்சிருந்திருக்குமே என கேட்க, ஜான்சன் ஆம் என்பது போல தலையசைத்தான். எங்களுக்கும் எழுதி ஒட்டியிருந்தானுவளே என்று வடிவேலு போல சொல்ல, சமீருக்கு குபீர் என சிரிப்பு வந்தது. சட்டென சுதாரித்தவன், சாரி சார் என்று பரத்திடம் சொல்ல, அவன் இட்ஸ் ஓகே என்றான். இல்ல குணா, அதுல ஒரு சின்ன மாற்றம் என்று ஜான்சன் சொல்ல, அனைவரும் ஆவலாக அவனை பார்த்தனர். பிளடி ஸ்வீட்னு தான் எழுதியிருந்துச்சு, ஆனா பேர் சொல்லும் பிள்ளைன்னு அடுத்த வாசகம் இருந்தது என்றான் ஜான்சன். இதுல என்ன மாற்றத்தை கண்ட நீ என்று கடுப்பாக குணால் கேட்க, மற்ற இடங்கள்ல பேர்ல இருக்குது சுச்சமன்ல எழுதியிருக்கும், இங்க பேர் சொல்லும் பிள்ளைன்னுல எழுதியிருக்கு, அதுதான் வித்தியாசம் என்று ஜான்சன் கூறிட, சும்மா குழப்பறதுக்காக கூட அப்படி எழுதியிருக்கலாமே என்று சமீர் சொல்ல, இல்ல இல்ல ஜான் சொல்றதுலயும் விஷயம் இருக்கு என்றான் பரத். மூவரும் பரத்தை நோக்க, அவன் அவர்களிடம், இது நாள் வரைக்கும் நமக்கு இந்த பேர்ல இருக்குது சூட்சமோ அப்படிங்கிற வார்த்தை எதை பத்தி குறிக்குது அப்படின்னு ஒரு தெளிவே இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்போ இந்த கேஸ் மூலமா அது அந்தந்த ஸ்தாபனங்களோட பேரைத்தான் குறிக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு என்றான் பரத். அது எப்படி சார் இவ்வளவு கன்ஃபார்மா சொல்றீங்க என்று கேட்டான் குணா. முன்னாடியெல்லாம் அந்த வாசகம் ஒருவேளை அந்த ஸ்வீட்டை குறிக்குதா இல்லை அந்த இடத்த குறிக்குமா அப்படின்னு ஒரு யோசனையாவே இருந்துச்சு. இந்த வாட்டி பேர் சொல்லும் பிள்ளை அப்படிங்கிறது மூலமா, இப்ப காஞ்சனா பேக்கரியோட ஓனர் மகளோட பேர் காஞ்சனா தானே, அதனால அந்த வார்த்தைகள் எல்லாமே அந்தந்த ஸ்தாபனங்களை தான் குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் என்றான் பரத். சூப்பர் சார், இருட்டா இருந்த இந்த கேஸ்ல இப்போ சின்னதா ஒரு வெளிச்சம் கிடைச்சிருக்கு. இதை நூல் பிடிச்சாப்புல நம்ம பிடிச்சிட்டு போனோம்னா அப்படியே நமக்கு ஏதாவது வேற தகவல்களும் தெரியும் இல்ல சார். சீக்கிரமாவே இந்த கேஸை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் இல்லையா என்றான் சமீர். இப்ப நம்ம செய்ய வேண்டியது எல்லாமே இறந்து போன 3 பேரோட பேக்ரவுண்டை தெள்ள தெளிவா விசாரிக்கிறது தான். ஏற்கனவே நமக்கு சாரங்கேரம் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் யாருக்குமே இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. சிங்காரத்தை பத்தியும் அவரோட குடும்பத்தை பத்தியும் நம்ம நல்ல தரவா விசாரிக்கணும். அதே மாதிரி காஞ்சனா பேக்கரி ஓனர் கோபாலனை பத்தியும் அவரோட குடும்பம் பத்தியும் நமக்கு தெளிவா தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொலைகள் எல்லாமே ஒண்ணுக்கொண்ணு தொடர்புடையதா, இல்ல தனிப்பட்ட விரோதமா, இல்ல குடும்ப பகையா, இல்ல தொழில் பகையா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு வர முடியும். அப்படி ஒரு முடிவுக்கு நம்ம வந்துட்டோம்னா, அதுக்கப்புறமா அதுல இருந்து நம்ம கேஸ லீட் பண்ணி கொண்டு போறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சீக்கிரமே கேஸுக்கு மூடு விழா நடத்திடலாம் என்றான் பரத். ஆமா சார், சாரங்கேராம பொறுத்தளவுல அவருக்கு 2 குடும்பம். அதுல மூத்தவங்க குடும்பத்துல உள்ள காணாம போன பையன் இருக்கானே, அவன் உயிரோட இருக்கானாங்கிறத முதல்ல விசாரிக்கணும். அதே மாதிரி செகண்ட் ஒய்ஃப் குடும்ப டீட்டெயில் மொத்தமும் நல்ல தரவா விசாரிக்கணும். முடிஞ்ச அளவு 3வதா அவருக்கு இருந்த அந்த தொடர்பு பத்தியும் டீட்டெயில்டா விசாரிக்கணும் என்றான் சமீர். சார், இன்னைக்கு பேக்கரியில் நடந்த சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு கஸ்டமர் ஃபோன் பண்ணி ஒரு காஸ்ட்லி ஸ்வீட்டை ஆர்டர் பண்ணி அதை கோபாலனுக்கே கிஃப்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க என்றான் ஜான்சன். ஏன் எதுக்குன்னு மேனேஜர் விசாரிக்கலையா என்று குணால் கேட்டான். ஹீ டிசர்வ்ட் இட் ஃபார் ஹிஸ் சர்வீஸ்னு சொல்லி வச்சிட்டாங்களாம் என்றான் ஜான்சன். கிஃப்ட் கொடுக்குற அளவுக்கு அவர் என்னப்பா சர்வீஸ் பண்ணிட்டாரு என்று சலிப்பாக குணால் கேட்டான். இல்ல குணா, இதுல இருக்கக்கூடிய விஷயத்த நீ நல்ல தெளிவா பாரு. கிஃப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஒரு ஸ்வீட்டா இருந்தாலும் கூட அதுல பாய்சன் கலந்துருக்குறாங்க. அப்போ பர்பஸா அவரை மர்டர் பண்ணணும், அதாவது அவரு சாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அந்த ஸ்வீட் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அவர்கிட்ட ஏதோ ஒரு தப்போ இல்ல அவரால பாதிக்கப்பட்ட யாரோ தான் இந்த காரியத்தை செஞ்சிருப்பாங்க இல்லையா என்று கேட்டான் பரத். ஆமா சார், அப்படித்தான் தோணுது என்றான் சமீர். அன்னைக்கு பேக்கரியில சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களா அப்படின்னு விசாரிச்சீங்களா என்று கேட்டான் சமீர்.
பெருசா யாரும் வரலன்னு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு ஸ்டாஃப் மட்டும் கொஞ்சம் பதட்டமாவே இருந்ததா சொன்னாங்க. விசாரிச்சு பார்த்தா அவங்க அன்னைக்கு தான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க. புதுசா கேட்டரிங் படிச்சுட்டு வந்தவங்க அப்படிங்கிறத தவிர அவங்கள பத்தி யாருக்கும் பெருசா தெரியல என்றான் ஜான்சன். புதுசா வேலைக்கு வந்தது ஒரு நேபாளி லேடியா? அப்புறம் அவங்க வரலன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களே. தலைக்கும் முகத்துக்கும் மாஸ்க் போட்டிருப்பாங்களே. அதனால வேற யாரும் பார்த்திருக்க மாட்டாங்களே என்று கேட்ட குணாலை பார்த்து ஆம் என்பது போல் தலையசைத்தான் ஜான்சன். அப்போது அவனது செல்போன் ரீங்காரமிட்டது. எடுத்து பேசியவன் பரத்தை நோக்கி, சார், அடுத்ததாகவும் ஒரு சம்பவம் நடந்துச்சு போல. அவினாஷ் ரிலாக்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற காஃபி ஷாப்போட ஓனர் தங்கவேலும் இதே மாதிரி இறந்து போயிருக்கிறாரு சார். அவர் கேஸை டீல் பண்ணுற எஸ்ஐ வினோத் நம்மளை மீட் பண்ணணும்னு கேட்குறாரு. இங்கேயே வர சொல்லிடட்டுமா என்று கேட்டான் ஜான்சன். ம் என்ற ஒற்றை வார்த்தையில் கவலை தோய்ந்த முகத்துடன் பதிலளித்தான் பரத். புத்திலிருந்து புறப்படுற ஈசலா, இது என்னடா ஒவ்வொரு ஸ்வீட்காரன்களையா போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கான். அடே, நீ என்ன சுகர் பேஷண்டா? உனக்கு சுகர் மேல கோவமா இல்ல ஸ்வீட் கடைக்காரங்க மேல கோவமாடா? இத்தோட நிறுத்திடுவியா இன்னும் தொடருவியா? அடே கொலகாரா, உனக்கு என்னதாண்டா பிரச்சனை? ஏண்டா எங்களை இந்த பாடுபடுத்துற? நீ சைக்கோவா? யாருன்னு தெரியாத ஒரு நேபாளி பொண்ணு ஒட்டி வச்சிருக்கிற வாசகம், இது மட்டும்தான் க்ளூ. பைத்தியம்தான் பிடிக்குது என்று புலம்பி தள்ளினான் குணால். சமீர், பேப்பர் பேனாவும் இருக்கா என்று கேட்டான் பரத். வாங்கிட்டு வரேன் சார் என்றவன் வாங்கி கொண்டு வந்து கொடுத்த பேப்பரையும் பேனாவையும் வாங்கிய பரத் கொலையானவர்கள் பெயரை வரிசையாக எழுத துவங்கி அவற்றில் சில எழுத்துக்களை அடித்து பார்த்து கொண்டிருந்தான். பார்த்து கொண்டிருந்த குணால், என்ன சார், எல்லார் பேரையும் எழுதி அடிச்சு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க? ஃப்ளேம்ஸ் போட்டு பார்க்க போறீங்களா என்று கேட்டு அவன் தலையில் வலிக்காமல் ஒரு குட்டு வைத்தான் பரத். அவனோ வலியால் துடிப்பவன் போல நடிக்க, மவன நடிக்காதடா, மண்டையிலே தட்டிடுவேன் பார்த்துக்க என்றான் ஜான்சன். வினோத் வர்றதுக்குள்ள என்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கிறேன் என்றபடி தன் செயலில் தீவிரமானான் பரத். அந்த மவராசம் வந்து என்னத்த புதுசா சொல்ல போறாரு? அதே பழைய பல்லவி. புதுசா வந்த நேபாளி வேலைக்கு வரலன்னு சொல்ல போறாரு. பாப்போம். அதே மாதிரி அவர் சொன்னா, ஜான், எனக்கு நீ நிறைய ஐஸ் போட்ட ஜூஸ் வாங்கி தரணும், சரியா? நான் ஏண்டா வாங்கி தரணும் என்று அவன் கேட்க, அப்போ பசிக்குமல்லா என்று அப்பாவி போல முகத்தை வைத்து கொண்டு சொல்ல, ஆட்டா பாவி என்று தலையில் அடித்தபடியே அவன் அனைவருக்கும் ஜூஸ் வாங்க செல்ல பரத் தன் காரியத்தில் தீவிரமாக இருந்தான். அத்தியாயம் 8. அனைவருக்கும் தர்பூசணி ஜூஸை ஆர்டர் செய்தான் ஜான். பர்சிலிருந்து பணம் எடுத்து கொடுத்தான் பரத். ஜான் வாங்க மறுத்த போதும் வலுக்கட்டாயமாக அவன் கையில் திணித்தான் பரத். சொட்டு விடாமல் குடித்த பிறகு, கூலிங் கொஞ்சம் குறவுதான், ஆனா பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் என்று குணால் கூற, ஜான் அவன் முதுகில் ஒன்று போட்டான். வென்றபடியே நிமிர்ந்தவன் பரத் சீரியஸாக எதையோ எழுதி அடித்து ஏதோ கண்டுபிடித்தவனாக முருவளித்தான். என்ன சார், ஏதோ கண்டுபிடிச்சிட்டீங்க போல என்று சமீர் கேட்க, முருவலனுடனே தம்ஸ்அப் காண்பித்தான் பரத். என்ன சார் அது என்று மற்றவர்கள் ஆர்வமாக வெயிட் அண்ட் சீ என்றபடியே தன் மொபைலை எடுத்து சிலருக்கு சில கட்டளைகள் இட்டான். முருகேசனே, வெளியே தெரியக்கூடாது, கொஞ்சம் கவனமா விசாரிங்க என்றபடியே போனை பாக்கெட்டில் போடவும் வினோத் வரவும் சரியாக இருந்தது. வந்தவனும் அதே பழைய பாட்டை பாடினான். இம்முறையும் பெயர் சொல்லும் பிள்ளைதான். ஆனால் நேபாளி பெண்ணிற்கு பதிலாக ஒரு சிறுவன். அனாதை என்று சொல்லிக்கொண்டு பல நாள் பட்டினி என்பதால் வேலை கேட்டு கெஞ்சியதால் அன்று வேலை செய்துள்ளான். குழந்தை தொழிலாளர் பிரச்சனை வரலாம் என ஆடிட்டர் கூறியதால் அவர்களே அவனை வேண்டாம் என்றதாகவும் அதனால் அவனை பற்றிய விவரம் தெரியவில்லை என்றான் வினோத். ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சில் இருக்கிற காஃபி ஷாப்ல அப்படியெல்லாம் ஆள் சேர்ப்பாங்களா என்று சமீர் கேட்க, நிஜமாவே மனிதாபிமானத்துல செஞ்சிருக்கலாம்,
உள்பக்க வேலைங்கிறதுனால சாப்பாடு மட்டும் கொடுத்துட்டு அங்கேயே தங்க வச்சுக்கலான்னு நினைச்சிருக்கலாம்ல. சம்பளம் இல்லாத ஆளுக்காக இருக்கலாம்ல என்றான் வினோத். சார், நீங்க ஏதோ கண்டுபிடிச்சீங்களே, அது என்ன என்று குணால் கேட்டான். பரத் தனது இருக்கையை நகர்த்தி மேசை அருகே அமர அனைவரும் மேசையை சுற்றி ஆர்வமாக அமர்ந்தனர். இந்த கேஸ்ல நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு பார்த்தா, செத்து போனவங்களோட பாஸ்ட் லைஃப் நல்ல விதமா இல்லை. அதனால பர்சனலா இல்ல தொழில் பகையான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். அது தெளிவாகிறப்போ கொலையாளியும் யாருன்னு தெரிஞ்சிடும். கொலைக்கான காரணம் தான் நான் கண்டுபிடிச்சேன் என்று பரத் சொல்லி கொண்டிருக்கும் போதே அடக்க மாட்டாமல் ஜான்சன், அது என்னது சார் என்று கேட்டான். நமக்கு கிடைச்ச க்ளூ குறிக்கிறது அந்த ஸ்தாபனங்களோட பேரு தானே, அது நமக்கு தெளிவாயிருச்சு. அதுல தான் கொலைக்கான காரணமும் இருக்கு என்று பரத் கூறிட குழப்பத்தோடு மற்றவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இப்போ இந்த பேப்பரை பாருங்க புரியும் என்று பேப்பரை மேசையில் பரப்ப பேப்பரில் அடித்தும் திருத்தியும் எழுதி இருந்ததை கண்ட அனைவரின் விழிகளும் விரிந்தன. என்ன நேயர்களே, கதை பிடிச்சிருந்ததா? முதல் 2 பாகங்களை படிக்காதவங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக என்ன கேட்க போகிறேன், இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த பாகத்தோட சீக்கிரமாகவே உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி.